ஆனந்தே ஏர்ம மாதிரி மைக்கில் வரும். நீ ஆம்பளை நேச்சர்ல போய் யாரு தெரியுமா அவரு விஷப்போடி நான் தோதியல ரொம்ப நாளா உன்னால எனக்கு ஒரு கண்ணாட்டம் ஆகையால இன்னைக்கு ஒண்ணு கூட போட்டா இல்ல இன்னைக்குதான் நீ ஆம்பளை நீ அதுதான் சொல்றேன் அது போய் பேசுறா போடா வேற டவுட் வேற கீழே தேய்ச்சி விட்டுறாங்க
அடி காதல் கொண்டு அடி கட்டி அடி திராடி
கொடுமையை கண்டவன் கொள்ளை இழந்தான் அதை போருக்கு தடுத்தவன் சொல்லை இழந்தான் இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான் கடவுள் ஏன் கள்ளாளார் மனம் கள்ளாய் போன மனிதர்களாய் சதி செயல் செய்தவன் குற்றவாளி அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி உலகத்தில் ஆண்டவள் அதிகாரம் கடவுள் ஏன் கள்ளாளார் மனம் கள்ளாய் போன மனிதர்களாலே என்ன தவறு செய்தாயா? எவ்வளவு மகளை? எதற்காக நான் கட்டிப்பிடித்தாய்? கையா போட்டு நீ ஒரு ஏழை பையன். பிச்சைக்கார பையன். அடி பிச்சைக்கார நாயே. அடி பிச்சைக்கார கழுதையா? ஆமா. என்னுடைய மகளை கூட்டிட்டு போய் இந்த பிச்சைக்கார பையன் கூட்டிட்டு வந்து, பிச்சைக்கார பையன். அவர் பிச்சைக்காரன் கிடையாது. யார் பிச்சைக்கார? என்னுடைய அண்ணன். என்னுடைய அண்ணன் அவரு. ஓய். என்னுடைய அண்ணன். மகளை கூட்டிட்டு வச்சு. அப்படிலாம் செய்யலப்பா. அப்படிலாம் செய்யல. அப்படியே தெரியுமா பூஜை வச்சுருவான்னு எனக்கு அப்படியே தெரியும் அண்ணனுக்கு பூஜை வச்சுட்டா போவா பேசும்போதே எனக்கு தெரியும் என்னவோ செய்ய போறான்னு. வாதி மலவளம் போலாம், மலவளம் போலாம், மலவளம் போலாம். கூட்டிட்டு போய் எத்தனை நாளா உடனே கூட்டி வச்சிருக்காங்க. எங்களை வார்த்தையால் கொல்ல வேண்டாம் ஐயா, வார்த்தையால் கொல்ல வேண்டாம். இவரோட சாப்பாட்டு வீடுதான் ஆனந்த நாயகி. இவரோட திட்டம் எதுக்கு தெரியுது? இவன் ஏழப்பட்டவன். தங்கச்சி கல்யாணம் செய்ய வசதி கிடையாது. ஆமா. வசதியான இடத்துல திருமணம் செஞ்சுட்டாக்கா ராஜபகவான் வாழலாம் இல்ல. ஆசையினால இவங்களுக்கு ஒரு சேர்த்து என்னுடைய மகளை கொண்டு போய் உன்னுக்கு திரும்ப செய்யணும். ஏய்! திருமணம் செய்வதற்காக உங்களை ஒரு பிச்சைக்கார கொண்டு போய் அதெல்லாம் பேசாத பாத்துக்குவேன் என் பொண்டாட்டி உங்க தாத்தா? என் பொண்டாட்டா? கண்ணால் காப்பது போய் ஏய். காதால் கேட்பது போய் ஏய். கீழே விசாரிப்பதை மிகுந்து விட்டுவிடுங்கள். இப்படி வார்த்தைகள் இல்லையா? அப்போது நான் கண்களால் பார்த்தது போய் அப்ப நாங்க கண்ணால பாத்துடா நாங்க பாத்துடா எங்க கண்ணு பூடா அன்றைக்கே அறிவுரை முகத்தால் பழுத்த உமையாளாயினான். பார்த்தவன் போய் அதிகமா பேசாத மாட்டோம் வேதனைக்கு தாழா நான் பிறந்த வீரா எத்தி வரும் நாளை வேதனைக்கு தாழா நடிரசதி நாளைய பார்ப்பதி
பார்த்த சாட்சி நீ இருக்கிற. நான் பின்னாடியே பார்க்கிறேன். நம்மளாம் குருடாயிட்டோம். இவன் மட்டும்தான் காப்பாத்த போனானா? காப்பாத்த போனது எதுக்கு கை பிடிச்சி? ஏடா நினைச்சு நான் தவறு செய்த இளைஞர்கள் உன் மகளையே அழைத்து அப்படி என்றால் எனது மகளை அழைத்து கேட்டால் அழைத்தோட மகள ஆனந்தி, நீ மலர் வனத்தில் வந்திருக்க போது யாரோ ஒருவர் உன்னை கட்டி பிடித்து கற்பழிக்க துணிந்தானே, அது நிற்கின்றார் பார். இவனை என்று நன்றாக பார்த்து உழைக்க வேண்டும். இவனா பாருமா, தெரியலையப்பா, என்னமா தெரியலப்பா, மலரோடு பாடி பாடி விட்டு மலர்களை பறித்து வந்து அண்ணனுக்கு முதல் நாள் போட வேண்டும் கண்டவள் இப்போது வந்து எனக்கு கண் பார்வை இல்லை என்று உரைக்கின்றாயே. ஆடி பாடி விட்டு உடல் ஆயத்தாக இருக்கிறது. கிரிக்கூர் தடாகத்தில் இறங்கி நீராடி விட்டு செல்லாம் என்று தோழிகள் அழைத்து, ஆனால் அதில் இறங்கக்கூடாது என்று தகவல் பலகை வைத்திருக்கிறார்கள். போக வேண்டாம் என்று சொன்னார்கள் தோழிகள். நான் கேட்கவில்லை. இருந்தாலும் என்னை மறுத்து போய்விட்டார்கள். நான் மட்டும் அந்த தடாகத்தில் இறங்கினேன். இறங்கியதும் யாரோ அதிகாய முடிவலாம். அவர் அதற்கு எது கோபப்பட்டு, அடிப்பாவி, இந்த நீரானது சிவனுக்குரிய நீர், சிவனை சுத்தம் செய்யக்கூடிய நீரை இப்படி அசுத்தப்படுத்தி விட்டாயி, பார்வை இருந்து இப்படிப்பட்ட நீரை செய்து விட்டாயி நீ. அதனால் உன் நீர் பார்க்க வேண்டும் என்று சாபத்தை கொடுத்துட்டாரு. தெரியாமல் செய்த குற்றத்திற்கு அந்த முனிவர் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை தந்து விட்டார். ஆனால் சாபத்தை தந்த முனிவர் இதற்கு ஏதாவது விமோசனம் உரைத்திருக்கிறார்களா? யார் என்று கேட்டால், விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய விஜயவர்மணி மகள், என்னுடைய பெயர் ஆனந்தி என்று கூறி, ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு மாமன்னனுக்கு பிறந்த மகளா நீ இப்படிப்பட்ட இனிக்க தேடிவிட்டாயி. சரி, உனக்கு மீண்டும் பார்வை வர வேண்டும் என்றால் 12 ஆண்டுக்கு முறை, ஓராண்டுக்கு முறை பாரிஜாத மலர் பூத்து அந்த அன்னையின் மடியிலே வந்து விழும். அந்த மலரை கொண்டு வந்து கண்களிலே கசக்கி விட்டால் பார்வை வரும். ஆனால் அப்படிப்பட்ட மலரை கொண்டு வருவர் யாராக இருக்க வேண்டுமா தெரியுமா? யாருமா? உண்மையிலே தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணை கூட ஏறெடுத்து பார்த்தால் இருக்க வேண்டும். தன் தாயை மற்ற நினைக்காமல் தன் உடல் பிறந்தவர்களாக நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட உத்தமன் என்றால் தான் அந்த மலரை கொண்டு வருவது. உத்தமம் போல நான் போறேன், ஆனந்திக்காக நான் போறேன். உத்தமம் போனமா நான் தவறு செய்ய வேண்டிய எத்தனையும் எடுத்துக்கொண்டு வாக்கினை கேட்கவில்லை. நானே ஒரு உத்தமனானால், சத்தியத்தை காத்தவனானால், தன் மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணை பார்த்தாலும் அக்கா தகையை நினைக்க உடனே இப்பொழுது உன் மகனுக்காக அந்த பாதியவனை நானே கொண்டு வருகிறேன். நான் எப்பேற்பட்டவன், மக்களையும் நாட்டில் உள்ள பெண்களையும் அக்கா தங்கச்சா நினைக்கூடிய நானு என்ன மாதிரி சின்ன பையனாக்குற பாட்டா பாவமா இருக்குது. அங்க போன செத்து விடாது, நான் போற விடுறாடே. என் உயிரை அதே இடத்தை மனதை கொண்டு வராமல் வரவே நீயே 4 குறிச்சி என்ன பண்ண முடியும்? நேரம் காலம் நெருங்கி விட்டது. வீதியை போற சனினே போச்சு. என்ன பண்ணுது? விதி யாரும் நான் போறேன். நான் என்ன மாதிரி உத்தம சத்தியமா உலகத்தில் சரி, இப்போதைய புறப்படு. மனதோடு வர வேண்டும். உன் மகனின் கற்பார்வை வர வேண்டும் என்றால் மலரை கொண்டு வர நீங்கள் இருக்கிறீர். உன் மகனுக்காக பாரிஜாத மலரை கொண்டு வருகிறீர். ஆனால் நான் சென்று மலரை கொண்டு வரும் வரை என் மகனுக்கு யாருக்கு
என் தங்கச்சிக்கு என் பாதுகாப்பு தங்கைக்கு யார் பாரு? ஏய், ஏய். பாதுகாப்பு நான் எடுத்து வெளியேத்த நாய்க்கு போறோம். ஐயோ பாவம். பாதுகாப்பு நீ மகளை அது காப்பு. உன் தங்கைக்கு எந்த ஒரு ஆபத்தும் காப்பு கட்டிக்கிறாங்க. உன் தங்கைக்கு பாதுகாப்பாக. வாழ்க்கையில் யாரையும் நம்ப போக முடியாது. ஆகினால் உங்களை நம்பினால் என் தங்கையை நிச்சயமாக மலைப்படுவது உன் மகளுக்கு கற்பாறு வருவதற்கான வழியாகி தங்கா தெரியாமல் அறியாமல் செய்யாத தவறுக்காக என் நாட்டு மன்னர் என்னை தவறாக புரிந்து கொள்ளலாமா? நான் ஒரு நல்லவன், நான் ஒரு உத்தமன் என்று நிரூபிக்க விரும்புகிறார். இப்பொழுது இவருடைய மகளுக்காக ஆரியர் மலைப்படுவார் நாட்டில் புறப்படுகிறமா? நீங்கள் இல்லாமல் தன்னை நடுவிலே நான் எப்படி என்ன இருப்பேன் தன்னை நடுவிலே இருப்பேன்